ஒரு நிறுவனத்தில் 1 வருடமோ 2 வருடமோ இல்லை 5 வருடம் 10 வருடம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நிறுவனத்தில் பணியாற்றுறாங்க. இப்போ முதலாளிகள் என்ன சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் 4 வருஷம் 3 வருஷம் இருந்தால் அவங்க அலுவலர் இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை அதை மீறி 5 வருடம் 10 வருடம் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானது செய்து கொடுத்தால் அவங்க இன்னமும் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு அந்த நிறுவனத்தில் அதிக சம்பளம் கிடைக்காமலோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் அவங்கள தனிப்பட்ட சூழல் காரணமாக அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் இருக்குது. கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க சொந்த ஊருக்கே போகிற வாய்ப்பு, பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் அந்த நிறுவனத்தை விட்டு போகும்போது அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும். ஒரு ஆண்டுக்கு சராசரியாக ஒரு 15 நாள் சம்பளம் ஒரு ஆண்டுக்கு கொடுக்கணும். அவங்க எத்தனை வருடம் இருக்கிறாங்களோ அத்தனை நாட்கள் சம்பளத்தை கணக்கிட்டு அவங்களுக்கு நம்ம சம்பளத்தை செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும். இதில் இன்னும் கூடிய வரையில்